सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபனிஷத் பாஷ்ய வாக்கியத்துல கடைசி பாகம் 10வது அனுவாக்கத்துல துர்கவல்லியில கடைசி அனுவாக்கத்துல கடைசி பாகம் சயஸ்சாயம் புருஷே யஸ்சாசாவாதித்யே ச ஏகः சய ஏவம் வித் அஸ்மான் லோகாத் பிரேத்யே ஏதமன்னமயம் ஆத்மான உபசங்கிரமிய அப்படின்னு சொல்லி ஏதம் ஆனந்தமயம் ஆத்மான உபசங்கிரமிய அதுக்கு மேல ஏதஸ்நாமகாயன் நாஸ்திரேன்னு முடிய போகுது. இன்னைக்கு அதை பார்க்கலாம். சஹ பிரம்மனேதி யச்சோக்தம் நிர்ணயஸ்தஸ்ய சாம்பிரதம் அதன்னு சகலான் காமான் அஷ்ணுதே யுகபத்புதः பிரதிபத்தயேஸ்ய அர்த்தஸ்ய ஸ்ருதி பிரவவ்ருதே பர. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆனந்தவல்லியில பிரம்மவித ஆத்மோதி பரம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கமாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகதங்குகாயான் பரமே வியோமன் சோஷ்ணிதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஸ்திதே. இதுல சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றது சொன்னதுக்கு அதுக்கு வியாக்கியானமாக தான் இந்த சிருஷ்டி இவைகள்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு மேல இந்த பஞ்ச கோஷங்களை சொல்லி அதை எப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்றது விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் பிரம்மம் இருக்குன்றதுக்கு 6 காரணங்கள் இவைகள் எல்லாமே சொன்னார். அந்த ஸ்ருதியில சொன்னதுக்கு இங்க இந்த தபஸ் இருக்கக்கூடியதான சாதனத்தை விதிக்கணும்னு பிருகவல்லி ஆரம்பிச்சு அதுவும் நம்ம விஷயத்த முடிச்சாச்சு. இப்போ முதல்ல சோஷ்ணிதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஸ்திதா நம்ம படிக்கும்போது சர்வான் காமான் சக நிறுத்துறோம். அப்புறம் பிரம்மனா விபஸ்திதேதியில அது அத்தியன சம்பிரதாயத்துல அப்படி இருக்கு. ஆனா வாக்கியம் சக பிரம்மனா இது அங்கேயும் பாஷ்யத்தில் சொன்னார், வார்த்திகத்திலேயே முதல்ல சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னு அங்க சொல்லியாச்சு. ஆனா அதை இன்னும் யுக்தியோட நிரூபணம் பண்ணல. அதற்கு இந்த பாகம் பிரம்மனா சக என்ன அங்க அதுக்கு என்ன அர்த்தம்? யார் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மத்தோட சேர்ந்து எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறான். பிரம்மனா சக அப்படின்றதுக்கு சக அப்படின்னு சொன்னார். பிரம்மத்தோட சேர்ந்து அப்படின்னா பிரம்மம் எல்லா ஆசையும் அனுபவிக்கிறது, இவனும் கூடவே எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்ற அர்த்தம் சேரும். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை அங்கே சொன்னது. அது இங்க யுக்தியோடு சொல்றார். சக பிரம்மனா இது எச்ச உக்தம் நிர்ணயஸ்தஸ்ய சாம்பிரதம். சக பிரம்மனான்னு சொன்னது ஏதோ தஸ்ய சாம்பிரதம் நிர்ணய, இப்பொழுது அதற்கு நிர்ணயம் செய்கிறோம். அதன்னு சகலாங்காமான் அஷ்ணுதே யுகபத்புதः. அந்த பிரம்மஜானியானவன் எல்லா ஆசைகளையும் எப்படி ஒரே சமயத்துல அனுபவிக்க முடியும்? ஆசைகளை ஒன்னொன்னாக ஒரு சமயத்துல ஒரு புலன் ஒரு ஞானம்ன்றது ஒரு க்ஷணத்துலதான் ஒரு விஷயமான ஞானம் தான் இருக்கும். ஒரே சமயத்துல எல்லாத்தையும் எப்படி அனுபவிக்க முடியும்? பிரதிபத்தே ஸ்ருதி பிரபவதே பராஸ்ருதி. இதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்ருதி வாக்கியமானது அஸ்யர்த்தஸ்ய பிரதிபத்தையே பிரபவதே. இந்த அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இதுக்கு மேல வருது. சயஸ்டாயம் புருஷேன்னு ஸ்ருதி வருது. சகார்த்தே திருத்தீயாயம் நியாயோத்தமீரிதக. இங்க இந்த சகபிரம்மனான்றது இந்த பிரம்மனாக்கு மேல ஒரு திருத்தியா இருக்கு. பிரம்மசப்தத்துக்கு மேல ஒரு திருத்தியா இருக்கும் இல்லையா? பிரம்மனான்னு அது பிரம்மத்தினால். அந்த திருத்தியா எப்படின்னா சில சந்தர்ப்பங்கள்ல திருத்தியாகும். இது கரணம்னு வரும்போது திருத்தியாகும். சக அப்படின்னு ஒரு இடத்துல திருத்தியா வரும். ராமேன சக லக்ஷ்மணா கச்சதி. அப்ப ராமேனன்னு திருத்தியா ஏன் வருதுன்னா சகயுக்தே அப்பிரதானேன்னு சூத்திரம். அது இன்னொன்னு, இது அப்பிரதானம். லக்ஷ்மணா கச்சதி ராமேன சக கச்சதி. அப்போ
அந்த சகான்னு வரும்போது அதுக்காக இந்த இடத்துல திருப்தியா வரும் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இங்க பிரம்மணா சக அப்படின்னா பிரம்மத்தோட சேர்ந்து அப்படின்னா இந்த திருத்தியாவானது அந்த அர்த்தத்துல எடுத்துக்க முடியாது. சகாத்தே திருத்தியாயம் அத்த நியாய பிராக் சமீருக்கு இது முதல்லயே சொல்லியாச்சு. ஆனந்தவல்லி ஆரம்பத்திலேயே அது பிரம்மத்தோட சேர்ந்துன்னு சொல்லியாச்சு. பிரம்மத்தோட சேர்ந்துன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி பிரம்மமாக இருந்து ஏதக அதோ அத்த திருத்தியாயம் கிராஹியா இத்தம்பூத லட்சணா இத்தம்பூத லட்சணே திருத்தியான்னு இன்னொரு இடத்துல சொல்றேன். இத்தம்பூத லட்சணம்னா இது இவ்வாறு இருக்கு. இத்தம் பூதம் இது இப்படி இருக்கு, அதுவாக இருக்கு, அது அதுவா இருக்குன்னு சொல்ற இடத்துல திருத்தியா வரும். பிரம்மணா அப்படின்னா பிரம்மமாக இருந்து கொண்டு, பிரம்மத்தினால் அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரம்மமாக அது அதுவா இருக்கிறதுக்கு திருத்தியா பிரயோகம் பண்றது உண்டு. அது அதுவாக இருந்து கொண்டு, அதனால இத்தம்பூத லட்சணே திருத்தியான்னு முதலே சொல்லிட்டோம். यतः अत्र तृतीयायं इत्थम्भूतलक्षणा तृतीया ग्राह्या. சரி, வெறும் திருத்தியா இது கரணம்னு ஒண்ணு இருக்கும், ஹேத்வர்த்தம் இருக்கு, அதுவும் சொல்லலாம். ஹேத்வர்த்தாவா பவேதேஷ திருத்தியா பிரம்மணா இதியா சர்வகாமாசனம் யஸ்மாத் பிரம்மனைவ உபபத்தியதே. இது ஹேத்வர்த்தம், பிரம்மத்தினால இவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படியும் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தோஷம் இல்லை. இவன் பிரம்மத்தை தெரிஞ்சிருந்ததுனால பிரம்மத்தினால் எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறான். ஹேத்வர்த்தாவா பவேதேஷா திருத்தியா பிரம்மணா இதியா திருத்தியா ஹேத்வர்த்தாவா பவேத். ஏன் யஸ்மாத் சர்வகாமாசனம் பிரம்மணாயேவ உபபத்தியதே. இந்த எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறதுன்றது பிரம்மத்தினாலதான் முடியும். நிராத்மகஸ்ய சர்வஸ்ய பிரம்மாத்மாயேன தத்பரம் சத்யஞானாதி ரூபத்வாத் ததேதத் அதுநோச்சதே. இந்த சர்வஸ்ய நிராத்மகஸ்ய ஏன தத் பரம் பிரம்மாத்மா, இந்த பிரபஞ்சத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் நம்ம சொல்லக்கூடியதான பிரம்மத்தினாலதான், அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடியதான சத்துவம் தான் பிரபஞ்சத்துல தோன்றுது. அதனாலதான் கடஸ்தன் பட்டஸ்தன் நம்மளுக்கு தோன்றுது. இவைகளுக்கு சுரூபமாக நிராத்மகம், அதுக்கு தனியா ஒரு சுபாவமே கிடையாது. அதுக்கு இருப்புன்றது ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அவைகள் தான் தனியா இருக்காது. பிரம்மத்தினுடைய சத்துவம் பிரம்ம இருக்கிறதுனால அவைகள் இருக்கு. தனக்கு தனியா இருக்கல்னு ஒண்ணும் இல்லை. நிராத்மகஸ்து சர்வஸ்ய ஏன தது பரம் பிரம்மாத்மா சத்தியஞானாதி ரூபத்வாது. ஏன்? ஏன்னா அந்த பிரம்மன் தான் சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இப்படிப்பட்ட ரூபமா அந்த பிரம்மன் தான் இருக்கு. அதனாலதான் இந்த பிரபஞ்சம் தோன்றது. சத்தியஞானாதி ரூபத்வாது அதேதது அந்த விஷயம் அதுனா உச்சதே. இப்பொழுது நாம் சொல்கிறோம். யஸ்சாயம் இதி யுக்தி அன்னாதாதிகஸ்ய ஹி கிரந்தஸ்ய கிரசனார்த்தாய பிரம்ம வித்யா வரஸ்யது. தயஸ்சாயம் இது அந்த கிரந்தஸ்ய தயஸ்சாயம் யஸ்சாசாவாதித்யன்னு அந்த வாக்கியம் இருக்கு. அந்த கிரந்தமானது, அதாவது அந்த பாகமானது உக்தி அப்படி சொல்லப்பட்டது. அன்னாதாதிகஸ்யஹி கிரசனார்த்தாய. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பிருத்திவிவாவன்னம் பிருத்திவி ஆபக ஜோதிகி இவைகள்லாம் அன்னாத வடிவமாக, பிராணன் இவைகளை ஒன்னு அன்னமாகவும் இன்னொன்னு அன்னாதம், அதாவது அன்னத்தை உட்கொள்ளதாகவும் பிரிச்சு நம்ம உபாசனை பிராண உபாசனையில பார்த்தோம். அவைகள் அன்னாதாதிகஸ்ய கிரசனார்த்தாய, அவைகளை விழுங்குவதற்காக. அப்படின்னா ஞானத்தினால அந்த பேதம் இல்லை, இது அன்னம் இது அன்னாதம், இது அன்னத்தை உட்கொள்வது அப்படின்ற பேதத்தை நீக்குவதற்காக, ஞானத்தினால் நீக்குவதற்காக கிரசனார்த்தாய பிரம்ம வித்யா பரஸ்யது. அது எப்படி வரும்? பிரம்ம வித்தியினால் அது வரும். பிரம்ம வித்தியை அதுக்கப்புறம் எஸ்டாயம் புருஷே எஸ்டாசாவாதித்யன்னு ஞானம், அந்த ஐக்கிய ஞானம் வந்தாச்சுன்னா இது அன்னம் இது அன்னாதம் எனக்கூடியதான பேத புத்தி போகும். சங்கிரமிய வித்யா சர்வான் அவித்யோத்தான் அனாத்மனஹ ஆத்மனா ஆத்மானம் ஆபன்னஹ சத்ய அதிருஷ்யாதி லட்சணம். வித்யா சர்வான் அவித்யோத்தான் அனாத்மனஹ சங்கிரமிய.
இந்த எல்லா அவித்தியினால் ஏற்பட்டதான கோஷங்களே ஆத்மனா ஆத்மானம் ஆபன்ன சத்திய அதிருஷ்யாதி லட்சணம் வித்தியினால் சங்கிரமிய வித்தியினால இவைகளை தாண்டி இந்த சங்கிரமணம்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சங்கிரமணம் என்ன, இங்க இருந்து அங்க போறது கிடையாது, அந்த பாவத்தை அடையிறது. சர்வான் அவித்யோத்தான் சர்வான் அவித்தியினால ஏற்பட்டதான் அந்த பஞ்சகோஷங்களையும் அனாத்மன இவைகள்லாம் அனாத்மாக்கள் இவைகளை தாண்டி எப்படி ஆத்மானம் ஆபன்ன. இந்த சங்கிரமணம்னா என்ன, ஆத்மாவாக இருக்கிறது தான் சங்கிரமணம், அனாத்மாவை நீக்கிறது தான் இங்க சங்கிரமணம். அது எப்படி, சத்திய அதிருஷ்டியாதி லட்சணம், சத்தியமாகவும் சத்தியம் ஞானம் அனந்தனும் அதிருஷ்டிய அனாத்மிய அநிலையனே அப்படின்னு சொன்னதான அந்த லட்சணமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தினால் அனாத்மாவை நீக்கணும். உத்கிருஷ்டீதரஹீனஸ்தன் இமான் லோகான் கிரியோத்பவான் காமான்னி காமரூபி சன் உபாதீன் அனுசஞ்சரன். இமான் லோகான் காமான்னி காமரூபி அனுசஞ்சரன் வேறுபாடுகளுக்கு அதுக்கு உத்கிருஷ்டி இதரஹீன, உத்கிருஷ்டி இதர உத்கர்ஷம்னு ஒண்ணு, அதுக்கு இதரம் அபகர்ஷம், இது ஏற்றத்தாழ்வு. உத்கிருஷ்டி இதரஹீனசன் இமான் லோகான் கிரியோத்வான் இமான் லோகான், கிரியையினால ஏற்பட்டதான் இந்த லோகத்தை அவன் எப்படி காமான்னி, காமம் அன்னம் அசிய, எதை வேணாலும் சாப்பிடலாம், காமரூபி எந்த வடிவம் வேணா எடுத்துக்கலாம். அப்படின்னா எது எது லோகத்துல இருக்கிற பிராணிகள் எதை வேணா சாப்பிடுறது, ஒரு பிராணி ஒரு விதமா சாப்பிடுறது. இவன் அந்தந்த பிராணியோட ஆத்மைக்கியம் இருக்கிறதுனால இவன் எதை வேணா சாப்பிடலாம். வஸ்து வித்தியா ஜீவன் முக்தம் போய் இருக்கிறது கடையில இருக்கிறதுலாம் எடுத்து சாப்பிட்றான்னு அர்த்தம் இல்லை. எல்லாமாவும் இருக்கிறதுனால நான் எது சாப்பிட்றதோ, மனுஷன் எது சாப்பிட்றானோ, தேவர்கள் எது சாப்பிட்றாளோ, யானை எது சாப்பிட்றதோ அதெல்லாம் இவன் சாப்பிட்டது போல சர்வாத்ம பாவம் இருக்கிறது. அதான் காமரூபி எந்த வடிவமாகவும் இருந்து இந்த சன் உபாதீன், அதான் சொல்ற உபாதின்னு அனுசரிச்சேன், அந்தந்த உபாதியோட சேர்ந்து இவன் பாட்டுக்கு இருக்கான். அப்படின்னா எந்த ஒரு உபாதியும் இவனை கட்டுப்படுத்த, சாதாரணமா இருக்கிறவன் ஒரு உபாதியினால கட்டுப்பட்டு இருக்கான். இந்த தேவதத்த சரீரம்னா தேவதத்த சரீரம், அதனுடைய மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளோடு கட்டுப்பட்டு நான் தேவதத்தன் அப்படின்னு அதுக்குள்ள மட்டும் இவன் இருக்கான். ஆனா இந்த பிரம்மவித்தானவன் ஒரு உபாதி இல்லை, அவனுக்கு உபாதி சம்பந்தமே இல்லாததுனால ஆத்மாவாக போனபடியினால் ஆத்மா எந்தெந்த உபாதியோட சம்பந்தம் இருக்கிறதா காணப்படுறதோ அதெல்லாம் இவனோட சம்பந்தம் இருக்கு. அதனால யார் யார் என்னென்னு சாப்பிட்டாலும் இவன் அதை சாப்பிட்டது போல ஆகுது. யார் எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் அந்த சுகத்தை அனுபவிச்சது போல இருக்கு. அப்போ துக்கத்தை அனுபவிச்சா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இதெல்லாம் பாஷைகளை சமாதானம் சொல்லிருக்க. இவனுக்கு அதுல ஒரு இது சுகம் இது துக்கம் எனக்கூடியதான இவனுக்கு விஷயமே அங்க இல்லை. தன்னை தவிர இன்னொன்னு பார்த்தாதான் சுகமோ இன்னொன்னு துக்கமோ. இவன் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான்றது அர்த்தவாதம். அப்படின்னா சர்வாத்ம பாவத்தை அடைந்தான்னு சொல்றதுக்காக எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான் சொல்லிருக்கு. காமான்னி காமரோகி சங் உபாதியின் அனுசஞ்சரன் நகி சஞ்சரணம் சாட்சாத் பிரம்மனோ அஸ்தி அபிகாரின. மாற்றமில்லாத இந்த பிரம்மத்துக்கு சஞ்சரணம், இங்கிருந்து அங்க போறது, ஒரு சரீரமா புகுந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லா காமத்தையும் அனுபவிக்கிறது அப்படின்றது வராது. அஸ்தி தியாயதீவ இது ததாச்ச ஸ்ருதி சாசனம். ஏன்னா தியாயதீவ லேலாயதீவன்னு இன்னொரு ஸ்ருதி சொல்றது. ஆத்மா இருக்கு, அந்த புத்தி அந்த பக்கத்துல இருக்கு. புத்தி தியானம் பண்ணா போல கொஞ்ச நேரம் ஏகாகிரதையோடு இருந்த ஆத்மா தியானம் பண்ணிருக்கு. புத்தி ஏதோ கவலைனா அசைஞ்சுட்டே இருந்ததுன்னா ஆத்மா கவலைப்படுற, நான் கவலைப்பட்டேன், நான் நேற்றுல நிம்மதியா இருந்தேன், நான் இப்ப நான் தியானம் பண்ணேன் அப்படின்றது யாரு? ஆத்மா சொல்லிக்கிறா போல தோன்றும். ஆனா தியாயதி லேலாயத்தின்றது புத்திக்கு. ஆனா ஆத்மாக்கு தியாயதி இவர் லேலாயதி இவர். அது போல காமான்னி காமரூபி அனுசஞ்சரன் அப்படின்னா காமான்னி இவர் காமரூபி இவர் அனுசஞ்சரன் இவர் அப்படின்னு இவ சப்தத்தை சேர்த்துக்கணும். அதனால அஸ்தி தியாயதி இவ இது ததாச்ச ஸ்ருதி சாசனம். சர்வாத்மத்வாத் இமான் லோகான் பஷ்யன் ஆத்மதையா புதः ஏதத் பிரம்ம சமம் சாம காயன் நாஸ்தே கிருதார்த்ததः. சரி, அடுத்தது என்ன பண்றாரு? இவருக்கு எல்லா ஆனந்தமும் வந்தாச்சு.
ஏதத் சாமகாயம் நாஸ்தே. சாமகானம் பண்றார். எதுக்காக சாமகானம் பண்றார்? சர்வாத்மத்வாத் இமான் லோகான் பஷ்யன் ஆத்மதையா பஷ்யன் புத சர்வாத்மத்வா இமான் லோகான், இந்த உலகத்தை ஆத்மதையா பஷ்யன், இது எல்லாத்தையும் தன்னுடைய ஆத்மாவாக பார்த்து கொண்டு ஏதத் பிரம்ம சமம், இதெல்லாம் இந்த பிரம்மன் தான் சமமாக இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரம்மன் தான் இருக்கு, நான் ஆத்மா பிரம்மன் தான் அப்படின்ட்டு பிரம்மத்தை தவிர வேற எதுவும், ஆனந்த வடிவமான அந்த பிரம்மத்தை தவிர வேற எதையும் பார்ப்பதில்லை. அந்த சமம்ன்றதான் சாமனாச்சு. சாமகாயன் நாஸ்தேயே கிருதார்த்தத. என்ன பண்ணணுமோ அது பண்ணியாச்சு, அவர் கிருதார்த்தனாயிட்டார். வேதா பின்னவிதம் சர்வம் அன்னமன்னாத ஏவச்ச சத்ய அதிருஷ்யாதி ரூபாத்மா அகமேவ ஏதத் ஈக்ஷதாம். அவருடைய ஆத்மானுபவம் எப்படி இருக்கு? இந்த உலகம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. எப்படி? அன்னம் அன்னாதம். வேதா பின்னம் விதம் சர்வம், இதெல்லாம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சிலது அன்னம், சிலது அன்னாதம். எது அன்னாதம்? அன்னத்தை உட்கொள்றது. எது அதை சாப்பிட்றதோ அது இன்னொன்னுத்துக்கு அன்னமா இருக்கு. ஒரு பொருள் இதுக்கு அன்னமா இருக்கு, இன்னொரு திருஷ்டியில அன்னாதமா இருக்கு. சர்வம் அன்னம் அன்னாத ஏவச்ச சத்திய அதிருஷ்யாதி ரூபாத்மா, அது அகமேவ ஏத தீட்சதாம். ஆனால் நானோ சத்தியமாகவும் அதிருஷ்யாதி ரூபமாக இருக்கக்கூடியதான ஆத்மா அகமேவ ஏத தீட்சதாம், இதை நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த அகமன்னம் அகமன்னம்ன்ற ஸ்ருதிகள் சரி. தயோ ஸ்லோகஸ்ய சம்பந்த போஜ்ய போக்திருத்வ லட்சண அகமேவ யதோக்தாத்மா நம் அத்தோ அந்யஸ்ததோஸ்தி. தயோ அகம் ஸ்லோக கிருத்துன்னு இருக்கும். அதுக்கு ஸ்லோக கிருத் அப்படின்னு வருதோ இல்லையோ, அது 3 தடவை படிச்சிருக்கோம். தயோ ஸ்லோகஸ்ட, ஸ்லோக சப்தத்துக்கு சங்காத கூட்டம் நடக்கும். நம்ம ஸ்லோகம்னா அந்த பதங்களுடைய சங்காதம். அது இங்க ஸ்லோக அப்படின்னு சொல்லி சங்காதம் சம்பந்தம் நடக்கும். தயோ ஸ்லோகஸ்ட சம்பந்த, அதுக்கு அந்த ஸ்லோகமானது எது? அன்னாதத்துக்கு ஸ்லோகம், அன்னாதத்துக்கு சம்பந்தமானது. போஜ்ய போக்திருத்வ லட்சண, இது போஜ்யம், அது போக்தா. இது உண்ணக்கூடியது, அனுபவிக்கக்கூடியது, அது அனுபவிப்பவன். அகமேவ யதோக்தாத்மா, இந்த சம்பந்தத்தை நான் தான் சேர்த்துக்கிறேன். ஆத்மா சமமாக சாமாவாகி இருக்கக்கூடிய ஆத்மாவானது அவித்தியினால மாயினால இதான் சிலது அன்னமாகவும் சிலது அன்னாதமாகவும் சிலது போஜ்யமாகவும் சிலது போக்தாவாகவும் பிரிச்சு காட்டுறது. அதுக்கு இது சம்பந்தம்னு உண்டு பண்ணி காட்டுறது. அகமேவ யதோக்தாத்மா நமத்தோ அந்யஸ்ததோஸ்தி, என்ன தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. கிரியாகாரக நிர்முக்தம் பஷ்யன் ஆத்மானம் ஆத்மனி, இது எப்படி? மத்தோ அந்நிய தத்தோ அஸ்தி ந மத்தோ அந்நிய தத்தோ அஸ்தி, என்ன தவிர வேற எதுவும் இல்லைன்றது எப்படி? கிரியாகாரக நிர்முக்தம் பஷ்யன், கிரியை அதுக்கு வேண்டியதான காரகம். காரகங்கள்னா என்ன? கிரியா நிர்வர்த்தகம் காரகம். கிரியை உண்டு பண்ணதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு காரகம்னு வேணும். என்ன இருக்கு? கர்த்தா வேணும், கரணம் வேணும். அது எந்த செயலை எங்க பண்ண போறோம், எந்த விஷயமான செயல், கர்மா வேணும், அதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும். இவைகள்லாம் இருக்கணுமோ இல்லையோ, அந்த காரகம் கிரியாவாகவும் அந்த செயலாகவும் செயலை உண்டு பண்ண வேண்டியதான அந்த காரகங்களாகவும் அந்த பேதம் நீங்கி நிர்முக்த கிரியாகாரக நிர்முக்தம் பஷ்யன், அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டு பஷ்யன் ஆத்மானம் ஆத்மனி, கிரியாகாரக நிர்முக்தம் ஆத்மானம் பஷ்யன். எங்க பாக்குறார்? ஆத்மாவில பாக்குறார். அப்படின்னா ஆத்மாதான் இதெல்லாம் அப்படின்னு பாக்குறது. திருரகோ இது பவே ஸ்தோபக ஸ்மயார்த்தஸ்ட சஸ்மிருதக. 3 தடவை அகோன், அந்த அகோன்னு ஆச்சரியம், அதான் விஸ்மயார்த்தம். ஆச்சரியார்த்தத்துல அஹோ 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 அப்படின்னு சொல்றார். அதுதான் சாமால ஹாஹூ அப்படின்னு ஆச்சு. அதுதான் ஸ்தோபம். ஸ்தோபாட்சரம்னா அர்த்தம் இல்லாத சொல்லு. திருரகோ இது பவே ஸ்தோபக விஸ்மயார்த்தஸ்ட சஸ்மிருதக திருருப்திஸ்ட ஆதரார்த்தா இயம். எதுக்கு 3 தடவை சொல்லியிருக்க? அகமன்னம் 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 அப்படி அதெல்லாம் எதுக்கு 3 தடவை சொல்லியிருக்க? ஆதரார்த்தம் அது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதுனால 3 தடவை சொல்லியிருக்கு. ஆதரார்த்தாயம் அகமன்னம் இது இஷ்டதே. ஒண்ணு அஷ்டதான லோகஸ்த பிரதிபத்தி அர்த்தம் வச்சது. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான்ட்டு
பல முறை சொல்றது. ஸ்ரத்தை இல்லாதவாளுக்கு புரிய வைக்கிறதுக்கு 3 முறை சொல்றது. அப்படியாவது எடுத்துக்கலாம். மூர்த்தா மூர்த்தாத்மகஸ்ய அஸ்ய ஹி அன்ன அன்னாதத்வ ரூபிணः அதத்வான் அக்ரஜோஹம் வை ந ததஷ்னாதிஹி ஸ்ருதிஹி அஹமஸ்மி பிரதமஜா ருதஸ்யன்ற வாக்கியம். அஹமஸ்மி பிரதமஜா ருதஸ்ய. இங்க ருதம் அப்படின்னா பூத பஞ்சகம் அர்த்தம். சத்தியம்னா தான் பூத பஞ்சகம்னு முன்னாடி பார்த்தோம். சத்து யத்து ரெண்டும் சேர்ந்தா சத்தியம். சத்துன்றது என்ன? ரூபம் இருக்கக்கூடிய பிருத்திவி, ஜலம், அக்னி. தியத்துன்றது ஆகாசம், வாயு. இந்த சத்து தியத்து ரெண்டும் சேர்ந்தா சத்தியம் அப்படின்னாச்சு. ருதம் சத்தியம் ரெண்டும் ஒண்ணுதான்னு பார்த்துருக்கோம். சின்ன ஒரு ஈஸ்வரம். அதனால இங்க ருதம்ன்ற சப்தத்துக்கு சத்தியம்னு எடுத்துட்டு, சத்தியம்னா பூத பஞ்சகம். அதான் ருதஸ்ய பூத பஞ்சகஸ்ய. அது என்ன? மூர்த்தாமூர்த்த வடிவமா இருக்கு. மூர்த்தமான 3 பூதங்கள், அமூர்த்தமான வாயு, ஆகாசம் என 2 பூதம். அதான் மூர்த்தா மூர்த்தாத்மகஸ்ய அஸ்ய. இவைகள் தான் அன்ன அன்னாதத்துவ ரூபிணக. இவைகள் தான் இந்த 5 பூதங்கள்ல சிலது அன்னமாகவும் சிலது அன்னாதமாகவும் சில பேருக்கு சில விதமா கிடைக்கிறது. அதத்வான் அக்ரஜோகம் வை. நானோ அக்ரஜக. இவைகளுக்கு முன்னாடியே நான் இருக்கேன். பூதங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த நான் இருக்கேன். அக்ரஜோகம். அதத்வான் அதத்வான் தத்வான் இல்லை. இவைகளை கொண்டவன் இல்லை. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு அது பூத்த பஞ்சங்கத்தால ஆக வேண்டியது இல்லை. அதத்வான் அக்ரஜோகம்மை ந ததஷ்னாதிஹி ஸ்ருதி. நான் இவைகளோட சம்பந்தம் கொள்வதில்லை அப்படின்னு ஸ்ருதி. அகமஸ்து பிரதமஜாவிதஸ்ய ஆச்சு. பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபி. நம்ம நாபாயின்றோம். அது நாபின்றது சாமாலடி பிரிஞ்சிருக்கு. தேவேபிய பூர்வமேவ அகம் நாபிரஸ்மி அமிர்தஸ்ய. நான் தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்கேன். இங்க தேவ சப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம். ஜீவனாக இருந்து அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு இன்னொரு ஸ்ருதி சொல்றேன். அந்த ஜீவபாவத்தை அடைவதற்கு முன்னாடியே நான் சுத்தமான பிரம்மபாவத்தோட இருக்கேன். தேவேபிய பூர்வமேவ அகம் நாபி அஸ்மி அமிர்தஸ்ய. நான் அமிர்தத்துக்கு நாபின்னா மத்தியஸ்தானம், காரணம்னு அர்த்தம். அமிர்தத்துக்கு நான் காரணமாக இருக்கேன். ஏன்? காரணத்வாத் பவேத் நாபி மன்னிஷ்டாவா அமிர்தாத்மதா. நான் இந்த ஜீவர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனாலையும் நான் நாபி, அமிர்தத்துக்கு காரணமா இருக்கிறதுனாலையும் நாபின்னு எடுத்துக்கலாம். காரணத்வாத் பவேத் நாபி. இல்ல மன்னிஷ்டா. இந்த ஆத்மா இங்க மத்துனா ஆத்மா. மாம்ன்றது ஆத்மாவை எடுத்துக்கணும். ஆத்ம நிஷ்டையோடு இருந்தார். ஆத்மாவே அப்படின்னு அதுலயே நிஷ்டையோடு இருந்தார், தாத்பரியத்தோடு இருந்தார், அமிர்தத்துவம் வந்தாச்சு. அதனால மன்னிஷ்டாவா அமிர்தாத்மதா. அதத்வா அன்னம் து பாத்திரேபியோ யோ மாம் அஸ்னாதி யஸ்மரஹ அகமன்னம் அதந்தம் தம் பிரத்யத்வீஹ அன்னவன் நரம். அகமன்னம் அன்னம் அதந்தமாத்மீன்னு பாகம் இருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்றாரு. அதத்வா அன்னம் து பாத்திரேபியோ. பாத்திரேபியோ அன்னம் அதத்வா. இன்னொருத்தருக்கு கொடுக்காமல், சத்பாத்திரத்துக்கு அன்னத்தை கொடுக்காமல், யோ மாம் அஸ்னாதி கஸ்மரக. யார் என்ன சாப்பிட்றானோ, கஸ்மரக. கஸ்மரன்னா அதிகமா சாப்பிட்ற பெருந்தினிக்காரன்னு சொல்லு. அகம் அன்னம் அதந்தம் தம். அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்ற இருக்கானே, தம் அதந்தம் அகம் அன்னம் தம் பிரதி அக்னி. நான் அவனுக்கு விழுங்கிடுவேன். அக்னிய அன்னவர் நரம். நான் அன்னமா இருக்கேன். அதாவது சொல்றது யாரு? ஒரு ஆத்மஞானி. அவர் சர்வாத்ம பாவத்தில் இருந்து சொல்றார், நான் அன்னமாக இருக்கேன். இந்த உலகத்துல எல்லாமே யாராவது ஒருத்தரால் உட்கொள்ளப்படக்கூடியது பஞ்சபூதங்களும். அதனால நான் அன்னமா இருக்கேன். யாராவது ஒருத்தன் ஒரு சத்பாத்திரத்துக்கு கொடுக்காம சாப்பிடுவானே ஆனால் அப்போ அன்னமாகிய நான் அவனை விழுங்கிடுவேன் அப்படின்றார். அகவன்னம் அன்னம் அதந்தம் ஆதி. அதத்வான்னம் து பாத்திரேபியோ யோ மாம் அஸ்னாதி கஸ்மர. அகம் அன்னம் அதந்தம். அது கொடுக்காம சாப்பிட்றவங்க அன்னம் தம் பிரதி அத்வி அன்னவன் நரம். அந்த தன் நரம் அன்னவது அத்வி. நான் அவனை விழுங்கிடுவேன், சாப்பிடுவேன்.
யோமாம் ததாதி பாத்திரேபியோ தேசகால சமன்விதம். யார் சத்பாத்திரத்துக்கு சரியான தேசத்துல சரியான காலத்துல கொடுக்குறாளோ, ததது இத்தம் அசௌ அன்னம் மாம் அவத்தியேவ சத்வதா. அவை யோமாததாதி சைதேவமா வாஹா. அந்த இடத்துல சொல்ற, யார் ஒருவன் சரியான பாத்திரத்துக்கு சரியான தேசத்துல சரியான காலத்துல கொடுக்கிறானோ, அதாவது இத்தம் இவ்வாறு, அசௌ அன்னம் மா இந்த அன்னமாகிய எண்ணத்தை அவத்தியேவ சத்வதா அவன் என்ன காப்பாத்துறான், அதான் என்ன ரட்சணை பண்றான். இந்த இடத்துல பாஷ்யத்துல ஒரு சின்ன இது கேள்வி எழுப்பி பதில் சொல்லியிருக்கார். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பிரம்ம ஞானியானவன் அன்னமாகிறான் அப்படின்னு தெரியறது. அப்போ சம்சாரமே நல்லதா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா எனக்கு ஞானம் நான் ஞானம் ஆயிட்டா எல்லாரும் என்ன கடிச்சு சாப்பிட்டால்தான் நான் என்ன பண்றது அப்படின்னா, அங்க அது தாத்பரியம் இல்லை, இது ஸ்துதிதானது. இவனுக்கு சர்வாத்ம பாவத்தை சொல்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு பாஷ்யத்துல சமாதானம் சொல்றார். சத்யஜானாதி ரூபோகம் அவித்யோத்தம் அசேஷத அகம் ஹி அபிபவாமி ஏக தினக்கு சார்வரம் எத சுவர்ண ஜோதின்னு வருதோ இல்லையோ, அதுதான் அந்த இடத்துல பதில ஆசிரியர் சொல்லியிருக்கார். அதுக்கு இங்க வியாக்கியானம் பண்றார். அகம் சத்யஜானாதி ரூபக அசேஷத அவித்யோத்தம். இது எல்லாம் அவித்தியினால உண்டானது. அவித்யோத்தம் அசேஷத அபிபவாமி. அவித்தியினால வந்த எல்லாத்தையும் நான் மிச்சம் மீதி இல்லாமல் மறைத்து விடுவேன், தோற்கடித்து விடுவேன், மறைத்து விடுவேன், அழித்து விடுவேன். அகம் அபிபவாமி ஏக. நான் ஒருத்தனே ஏகமாக இருந்தேன். அந்த சொப்பிரகாச சைத்தன்யமாக இருந்து கொண்டு அவித்தியினால ஏற்பட்டதான எல்லாத்தையும் நான் அழித்து விடுவேன். எப்படி? தினகிருத் சார்வரம் எதா, சூரியனானவன் எப்படி இருட்டு அழித்துடுவாரோ அது போல அவித்தியினால் உண்டான எல்லாவற்றையும் நான் அழித்து விடுவேன், எந்த ஒரு பேதமும் இல்லாமல் நான் செய்து விடுவேன் சொல்லிட்டு சுத்தியத்தை முடிச்சாச்சு. இப்போ கிரந்தத்தை பூர்த்தி வந்தார். தியானேக தான நிபிடாஹித சேதசோ ஜன் பிரத்வஸ்த கிருஷ்ண நிஜமோக சமஸ்த தோஷம் பிரத்யக்தயா சுபதியோ யதையோ அபியுபேக்ய எம் தேவம் ஏகம் அமலம் பிரவிசந்தி சோத்யாத் சக தேவம் அப்யாத். எந்த தேவனை எந்த பிரகாசமான சைத்தன்யத்தை அடைகிறார்களோ அவர் என்னை காப்பாற்றட்டும். யாரு? தியானேகதான நிபிடாயத சேதசக. தியானம் ஏகதான, அதுவும் ஒரே சந்தானமாக இடைவிடாத தியானம் பண்ணக்கூடியதான நிபிடாகித. ஆகிதன வைக்கப்பட்ட, நிகிதன் அர்த்தம். நிபிடம் நெருக்கமாக வைக்கப்பட்ட ஆகித சேதசக. அதாவது கொஞ்ச நேரம் தியானம் பண்றது விடுறது, கொஞ்ச நேரம் தியானம் பண்ண விடுறது இல்லாம, இடைவிடாமல் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் நிபிடமாக நெருக்கமாக ஏகதானம் ஒரே விஷயத்தை தியானம் பண்றதுனால, ஏகாகிரத்தோட பிரம்ம தியானம் பண்றதுனால தியானேகதான நிபிடாகித சேதசக அஜம் பிரத்வஸ்த கிருஷ்ண நிஜமோக சமஸ்த தோஷம். பிரத்வஸ்தம் அழிக்கப்பட்ட, கிருஷ்ண முழுவதுமான, நிஜமோகம் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான மோகம், அதனால் ஏற்பட்ட சமஸ்த தோஷம் பிரத்வஸ்தம் இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. பிரத்யக்தையா சுபதியோ யதையோ அபியுபேக்ய. அந்த சைத்தன்யத்தை பிரத்யக்காக தனக்கு ஆத்மாவாக யாரு? சுபதிய நல்ல புத்தி உள்ளவர்கள், யதைய யதீஸ்வரர்கள், முயற்சி செய்து இருப்பவர்கள், எல்லா சங்கத்தையும் விட்டு சந்நியாசத்திலேயே பிரம்ம நிஷ்டையிலேயே இருக்கக்கூடிய யதைய அபியுபேத்ய அதை அடைந்து எம் தேவம் ஏகம் அமலம் பிரவிசந்தி. அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு ஏகமான அந்த தேவனை, அந்த ஆத்ம சைத்தன்யத்தை பிரவிசந்தி புகுகிறார்களோ, அடைகிறார்களோ, ஒன்றாக போகிறார்களோ, இப்படிப்பட்ட சக ஆத்மா அப்யாத் என்னை காப்பாற்றட்டும். எந்த ஆத்ம சைதன்யத்தை இந்த முழுக்க பிரதிபாதனம் பண்ணிட்டு வந்தோமோ அந்த ஆத்மா என்னை காப்பாற்றட்டும், தன்னோட ஐக்கியம் செய்து கொள்ளட்டும். தைத்தரியக சாரஸ்ய வார்த்திகாமிருதம் உத்தமம் மஸ்தரீத்திர பிரணீதஸ்ய பாஷ்யஸ்யேதத் விவேச்சனம். இப்ப இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்? தைத்தரியக சாரம், தைத்தரிய
சாக்கையினுடைய சாரமானது ரசமானது இந்த உபனிஷத். அதுக்கு உத்தமம் வார்த்திகாமிருதம், உத்தமமான வார்த்திக அமிர்தம் அவரே சொல்றார். இது வந்து வார்த்திகாமிருதம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியதான விஷயங்களை விவேச்சனம் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்துட்டே வந்தோமே. ஆனால் பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு புரியும். பாஷ்யத்துல என்ன சொன்னாரு புரிஞ்சதுன்னா உபனிஷத் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். இது நான் முதல்ல சொல்லிட்டு வந்துருக்கேன். இவர் வந்து வார்த்திகம் மூலத்துக்கு பாஷ்ய ரீதியாக மூலத்துக்கு வார்த்திகம் பண்ணியிருக்கார். பிரதாரண்யக வார்த்திகத்துல எப்படின்னா பாஷ்யத்துக்கு பண்ணியிருக்காரு, இங்க மூலத்துக்கும் சேர்த்து பண்ணியிருக்காரு. அதனால நிறைய இடங்கள்ல நேரடியா ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்றார். மஸ்கரீந்த பிரணீதஸ்ய பாஷ்யஸ்ய ஏதத் விவேச்சனம், அந்த பாஷ்யத்தை நான் வெறும்னு பிரிச்சு வச்சிருக்கேன். பாஷ்யக்காரர் சொன்னதுதான், அதை வச்சு விவேச்சனம், அதை விவேச்சனம் அரசி ஆராய்ந்து உள்ளேன். மூச்சு சார்த்தவாகஸ்ய பவநாம விருதோ யதேஹே. மஸ்கரீந்திரன் சன்னியாசிகளுக்கு தலைவர். மஸ்கரீந்திர பிரணீதஸ்ய, சன்னியாசிகளுக்கு தலைவரான எங்க குருவானவர் சங்கர பகவத்பாதர் அவர் பண்ணினதான பாஷ்யத்தை அந்த பாஷ்யத்துக்கு இந்த வார்த்திகாமிருதம் என்பது பெரும் விவேச்சனம். பாஷ்யம் இங்கிருந்து இது வரைக்கும் இப்படி சொல்றது இப்படி சொல்றது அப்படின்னு ஆயிருக்கு. அவரே திரும்பி சொல்ற மூச்சு சார்த்தவாக பகவத்பாதால் மூச்சு சார்த்தவாகன்னு சொல்றாரு. இந்த சார்த்தவாகன்னா வியாபாரிகள்லாம் கூட்டமா ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போவாங்க. அந்த காலத்துல போகும்போது அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். இந்த கதைகள் எல்லாம் கூட பார்க்கலாம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வியாபாரிகள்லாம் கும்பலா போய் வியாபாரம் பண்றான். அதுக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த ஊர்ல புது ஊர்ல போய் நாங்களாம் இந்த மாதிரி இந்த பொருள்லாம் கொண்டு வந்துருக்கோம், எங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கணும், எங்களுக்கு பொருள் வாங்கிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துட்டு அவ ஊர்ல இருக்கிறத வாங்கிட்டு போய் தன் ஊர்ல வச்சுட்டு வருவான். இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தது. அப்படி போறவனுக்கு வந்து சார்த்தவாகன்னு பேர். பல வியாபாரிகளுக்கு தலைவரா இருக்கக்கூடியவருக்கு சார்த்தவாகன். இந்த கேரவான்னு சொல்லுவாள் இல்லையோ, அந்த லீடர் ஆஃப் கேரவானுக்கு சார்த்தவாகன்னு பேர். முமுட்சு சார்த்தவாகசி, அந்த முமுட்சுக்களாக இருக்கக்கூடிய வாழ்த்து தலைவருக்கு உபலட்சம் அந்த அர்த்தத்துல சொல்றார். முமுட்சுக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பவ நாம விருதோ யதே, ஒரு யதியானவர், அவர் ஒரு சன்னியாசி. பவன் பரமேஸ்வரனுடைய நாமா சங்கர நாமாவை தாங்கிக் கொண்டவர். அவருடைய யதேஹே சிஷ்யா சகார, அவருடைய சிஷ்யன் இதை செய்தார். தத் பக்தியே, தத் பக்தியா குரு மேல இருக்கக்கூடியதான பக்தியாக சுரேஷ அக்கிய சிஷ்ய சகார, சுரேஷ என பெயர் கொண்டதான சிஷ்யர் இதை செய்தார். இந்த சுரேஷர் எப்படிப்பட்டவர்னா மகாத்மம், மகத்தான அர்த்தம் என்னது, ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதை தெரிந்து ஆத்மானுபூதியோட இந்த வார்த்திகாமிரதத்தை எழுதியுள்ளார் அப்படின்னு இந்த கிரந்தத்தை குறித்து கொண்டார். சத்தியம் ஞானம் அனந்தம் ஏகம் அமலம் துவஸ்தாந்தகாரம் பரம், முதல் ஸ்லோகம். சத்தியம் ஞானம் அனந்தம் ஏகம், அது அமலம், துவஸ்தாந்தகாரம் இருள் நீங்கியது, பரம் நிர்வைதம், கிருதிபத்மபத்திய நிலையம் தன்னுடைய இருதயத்தை நம்ம இருதயத்துல இருக்கக்கூடியது, நிசேஷ தீ சாட்சியம் எல்லாருடைய புத்திகளுக்கும் சாட்சியாக இருப்பது, வேதாந்தோபரிவிஷ்ட போத விஷயம் வேதாந்தத்துல சொல்லப்பட்டதான அந்த அறிவுக்கு விஷயமானது, பிரத்யக்தையா யோகினாம் யோகிகளுக்கு பிரத்யக்தாக, பக்தியா தம் பிரணிபத்திய இப்படிப்பட்ட அந்த சைத்தன்யத்தை வணங்கி வேதசரசக விஷயானி சத்வார்த்திகம், அதனால உபனிஷத்துக்கு நான் வார்த்திகத்தை செய்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்ச. அதே போல் பூர்த்தி ஆயிடுச்சு இந்த கிரந்தம். அதனால கடைசியா முடிக்கிறானா திரும்பி முதல் ஸ்லோகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இதோட வார்த்திகம் அடுத்த பெரிய காரியம் எனக்கு புரிஞ்சது. மேல அடுத்தது என்னன்றது பார்ப்போம்.